அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிச்சிருப்போம், அந்த ஒரு டீமன் அப்படிங்கிறது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளுடனே நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சிருப்பாப்புல. அந்த டீமன் பார்த்தா அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோ நான் விட மாட்டேன் உன்னை, என் ஃப்ரெண்ட்ஸே அட்டாக் பண்ணி அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பயங்கரமாக சண்டை போடுறாப்புல. அப்போது அந்த டீமனும் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பரவாயில்ல இவ்வளோ நாள் நம்ம ட்ரைனிங் பண்ணதில் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த டீமனோட அட்டாக்கை நம்மளால் நிறுத்தியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் எதிர்பார்த்ததை விட அந்த ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இவன் என்னென்னமோ அட்டாக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறான். ஆனாலும் அது இவனுக்கு சரிசமமாக நின்று சண்டை போடுது. சரி, ஒரு கட்டத்தில் சண்டைங்கிறது முடியணும் இல்லையா, அந்த டீமன் என்ன பண்ணுது அப்படின்னா, இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ அடுத்த லெவல் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை சுற்றிலுமே அந்த ஸ்மோக் அப்படிங்கிறத போடுது. ஏன்னா விசிபிலிட்டி இருக்காதுல்ல, ஈஸியாக அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம்ல. அந்த டைமில் இந்த பயப்புல தான் அந்த கேவுக்குள்ளே சண்டை போட்ட ஞாபகம் இருக்கு இல்லையா, அப்போது கண் அப்படிங்கிறது இப்போ ஒர்க் ஆகாது. என்ன பண்ணுறான், அவனோட காதுகள் அப்படிங்கிறத பயன்படுத்தி மறுபடியும் அதோட அட்டாக் அப்படிங்கிறத நிறுத்துகிறான். ஸோ இப்படியே சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஒரு டீமனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதே சமயத்தில் அந்த டீமன் என்ன பண்ணுதுன்னா அதோடைய வாளை வச்சு இவனை பின்னாடி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. ஆனால் அது அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி இவன் வந்து அந்த டீமனை கொண்டுறான்ப்பா. உடனே அவன் ஃப்ரெண்டு ஓடி வந்து இவனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். டே, உனக்கு எதுவும் ஆகலை, ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் கூட நீ செத்து போயிருப்படா, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். நல்ல வேலையாக இவனுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கு என்னென்னா, நம்ம கூட தான் இவனும் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தான், இன்ஃபேக்ட் இவனுக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனான்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியிலே இருக்கிறான் அவன். சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போது இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வானத்தில் ஏதோ பட்டாசெல்லாம் வெடிக்குது, ஒரு மாதிரி வட்டம் வட்டமாக வருது. என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் இங்கே ஒரு 2 கேரக்டர் வருதுங்க. இந்த கேரக்டர் யார் அப்படின்னா, இப்போ இவன் ஒரு டீமனை கொன்னான் இல்லையா, அந்த டீமனோட பாடியை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை. யாரெல்லாம் இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு பாடியை வாங்கிட்டு போயிட்டு அதை நல்ல விலைக்கு சந்தையில் விற்றுருவாங்க. ஏன்னா அந்த டீமன்ஸோட உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை யூஸ் பண்ணி மருந்துகள் செய்கிறதாகட்டும், வெப்பன் செய்கிறதாகட்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இந்த மாதிரி இவங்கிட்ட அந்த ஒரு டீமனை வாங்கிட்டு அவங்க போகிறாங்க. இந்த டீமனை விற்றதுனால இவனுக்கு காசு வந்தது இல்லையா, அந்த காசையும் வாங்கிட்டு நம்ம ஆளு ஜாலியாக வீட்டுக்கு வராப்புல. வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இனிமேல் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, ஏன்னா பையன் வந்து அப்பா கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் எப்படா போச்சு, மாஸ்டர் எப்படா ட்ரைனிங் எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் நல்லதாமா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு ஒன்று தரிச்சு கொடுத்துருக்காங்க. அவனுடைய தலைமுடியில் கயிறு கட்டியிருக்கான் இல்லையா, ஸோ புதுசாக ஒரு கயிறு ஒன்று கொடுக்குறாங்க. அவன் கேட்குறான், என்னம்மா கயிறு புதுசாக இருக்குது அப்படிங்கிறான். ஆமாண்டா உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், மாஸ்டர் எல்லாம் நல்லாதாம்மா இருக்காரு, ஆனால் எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காரு, நீ இதை பண்ணணும் நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காட்டுறான். அந்த டைமில் அவங்க அம்மா அவன் கையில் அந்த ஒரு மோந்திரத்தை கவனிச்சிடுறாங்க. டேய், என்னடா அது மோந்திரம் கொடு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவன் காட்ட மாட்டேங்கிறான். இல்லை அந்த மோந்திரம் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறான். அதாவது அந்த பொண்ணு கொடுத்தது இல்லையா, அந்த மோந்திரம் தான். சரிடா, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மோந்திரத்தை எடுத்து அப்படியே பார்க்குறான். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை டு நாட் ஃபர்கட்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கோம். அப்போ அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப பயங்கரமான டெஸ்ட்டு. ஒவ்வொரு லெவல் போக போக அவளோட ஒரு சென்ஸ் அப்படிங்கிறது எழுந்துகிட்டே இருக்கும்னு. அவளுக்கு இருக்க நல்ல ஞாபகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அவளுக்காக சண்டை போட்டான் இல்லையா, அந்த ஞாபகம் மட்டும்தான். ஏன்னா அவள் மற்ற பசங்கிட்டலாம் விளையாண்டதே கிடையாது. ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறத அவள் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. ஸோ 1 வருடம் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ இப்போது நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வேற ஒரு சிட்டிக்கு போகிறான். ஸோ 2 கத்தியை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானா. அங்கே இருக்கவங்களாம், பாரா அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, 2 கத்தியை வேறு எடுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. டேய், அது பொண்ணு இல்லைடா, பையன்டா. அவனை வந்து பார்த்தீங்கன்னா மூன் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா பில்டிங் பயங்கரமாக இருக்குது. அடடா என்னடா இது பில்டிங் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது, அதில் ஏறி போய்கிட்டு இருக்கான். இப்போ இவன் எங்கே போகிறான், அந்த இடத்துல அவனுக்கு அவங்க அப்பா என்ன வேலை அப்படிங்கிறத வச்சாரு, அந்த வேலையை அவன் முடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.